அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த 21 நாள் விரத முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்க்கடவுள் முருகனுடைய மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று தான் தைப்பூசம். 6 முகனுக்கு 4 நட்சத்திரங்கள் ரொம்ப உகந்தது. உலகம் தோன்றிய நாள் இந்த தைப்பூச நாளும், அதே மாதிரி ஈசன் உமாதேவியோட ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளாகவும் தான் இந்த நாளானது நமக்கு கொண்டாடப்படுது. குடும்பத்தில் ஒரு கல்யாண பேச்சுகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி தடைப்பட்டு வரக்கூடிய திருமண பேச்சை நம்ம திருப்பி தொடங்கக்கூடிய நாள் இந்த நாள் நமக்கு ரொம்ப உகந்த நாளாக, அதாவது நமக்கு யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் கைகூடணுமோ இந்த நாளில் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணாலே போதும், முருகன் அருளால் வேகமாக அந்த திருமணமானது கைகூடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தைப்பூச நாள் நமக்கு 21 நாட்கள் முருகப்பெருமானுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எப்பயுமே முருகனுக்காக நம்ம 21 நாட்கள் 48 நாட்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம விரதம் இருக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் இந்த விரத முறை ஆரம்பிக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுது. அப்படி இருக்கிறப்ப இந்த முருகப்பெருமானுடைய இந்த தைப்பூச அந்த நாளே அந்த 21 நாள் கணக்கில் நீங்கள் எளிமையான முறையில் விரதங்கள் இருந்து முருகனை வேண்டி வழிபட்டு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அந்த எல்லா கஷ்டங்களும் தீர்த்து முருகப்பெருமான் நல்ல ஒரு வாழ்க்கையை வழங்குவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். தைப்பூசமானது நமக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருதுங்க. தைப்பூசத்துக்காக இப்படி விரதங்கள் இருக்கணுமா அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரணும், ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும், நல்ல ஒரு உயர்வு கிடைக்கணும், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வேண்டுதல் இருக்கும் பார்த்திங்களா. அப்படி முருகனை வேண்டி இந்த 21 நாள் விரதம் நம்ம எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ விசேஷம். அதுவும் இந்த தைப்பூசத்தோடு வந்திருக்கிறதுனால தான் இந்த விரத முறைகளை நம்ம இப்போ கொடுக்குறோம். இப்படி இந்த 21 நாள் விரதம் நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11/1/2026, அதாவது இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு கரெக்டாகுது. மொத்தம் 21 நாள் கணக்கு நமக்கு வருது. அதனால் இந்த 21 நாள் விரதம் தொடங்குறவங்க 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆரம்பிங்க. இந்த விரதம் ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம், அதுவும் முருகப்பெருமானுக்கு எவ்வளவோ விரத வழிபாடுகள் இருக்குது. நம்ம ஆனால் ஆன்மீகத்தில் இந்த 48 நாட்களுக்கு அடுத்ததாக சிறப்பித்து சொல்லப்படுகின்ற 21 நாட்கள் விரதம்ங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு மண்டலம்ங்கிறது எப்படி ஒரு ஸ்பெஷல் விசேஷம் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி தாங்க 21 அப்படிங்கிற ஒரு எண் நமக்கு ஆன்மீகத்திலும் சரி ஜோதிடத்திலும் ரொம்ப ஒரு முக்கியமான எண்ணாக கருதப்படுது. அம்பாள் சிவனுடைய உடலில் பாதியாக இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கேத்தார கௌரி விரதத்தை கடைப்பிடித்தது 21 நாட்கள் தான். இதே எண்ணிக்கை கொண்ட நாளில் நம்மளும் சிவசக்தி சுரூபமான முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அப்படி 2ங்கிற எண் சந்திர பகவானுக்கும் 1ங்கிற எண் சூரியனுக்கும் உரியது. இந்த 2 எண்ணையும் கூட்டினா 2 + 1 3ங்கிற எண். இது குரு பகவானுக்கு உரியது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதி, மகிழ்ச்சி, மனத்தெளிவு இது எல்லாத்துக்குமே காரணம் சந்திர பகவான். அதே மாதிரி தான் நல்ல ஒரு தலைமை பதவி, ஆரோக்கியம், செல்வாக்கு இதற்கெல்லாம் காரணம் சூரிய பகவான். குடும்பத்தில் குழந்தை, திருமணம், கல்வி, வேலை இதுக்கெல்லாம் காரணம் குரு பகவான் தான். இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த 3 கிரகங்களுடைய அருளானது நமக்கு நிச்சயமாக இருக்கணுங்க. அதுவும் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதனால தான் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் நமக்கு கிடைப்பதற்கு முருகப்பெருமானை வேண்டி
21 நாட்கள் விரதம்ங்கிறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ அது கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் நிச்சயம் இந்த 21 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான அந்த விடையை முருகப்பெருமானே கொடுத்துருவார். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய இந்த விரதத்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் நமக்கு தைப்பூசம் இப்போ நமக்கு வந்து நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இப்படி 21 நாட்கள் விரதங்கிறது நமக்கு எடுக்கிறதுங்கிறது முருகனுடைய அருட்கடாட்சம் நமக்கு 200% நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு பதிவையே நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அதனால் உங்கள் யாருக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கோ நீங்கள் வந்து பண்ணலாம். இப்படி இல்லைம்மா எங்களுக்கு 21 நாட்கள்லாம் விரதங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தைப்பூசத்துக்கு அந்த நமக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நாள் விரதமே நமக்கு தாராளமாக போதும். ஆனால் நமக்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளில் மாட்டிகிட்ருக்கோம், அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க விடாப்பிடியாக இந்த 21 நாட்களும் எளிமையான ஒரு சைவ உணவுகள் உங்களுக்கு எப்படி பழக்கமோ, அதாவது நிறைய பேர் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு பகல் பொழுது காலை பொழுது எல்லாமே அப்படி நீங்கள் ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு ராத்திரி மட்டும் உணவு எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி ஒரே ஒரு நேரம் மட்டும் நீங்கள் விரதம் எடுத்துகிட்டு பகல் அந்த நண்பகல் தாண்டினதுக்கப்புறம் மதியம் ராத்திரி நீங்கள் டிஃபன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படி விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்படி எளிமையாக எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ எது மாதிரி முடியுதோ, இல்லாட்டி எங்களால் இப்படிலாம் விரதங்கள் இல்லாமல் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியாதுமா அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வந்த கையோடு, ஆனால் காலையில் நம்ம ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு குளிச்சிடணும். 6 மணி அந்த சூரிய உதயம் நேரத்துக்கே குளிச்சிடணும். குளிச்சுட்டு வந்த கையோட பூஜையில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட மனசார உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி எளிமையான சைவ உணவுகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு முடிந்த அந்த என்ன பாடல்கள் முருகனுக்கு நீங்கள் படிக்க முடியுமோ, அதாவது என்ன வேண்டுதலுக்காகன்னு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு திருமணத்துக்கான திருப்புகழ் படிக்கலாம். அப்படி தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதுக்கான திருப்புகழ் பாடல்கள் படிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாதவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை காலை அந்த சாயங்காலம் 2 வேளையுமே விளக்கு ஏற்றி வச்சுட்டு 108 முறை நீங்கள் சொன்னாங்களே கூட போதுங்க. இல்லாட்டி 27 முறை சொல்லி வழிபட்டு எப்பயுமே முருகனுடைய அந்த மனசில் ஃபுல்லாக அந்த இறை நாமத்தை நம்ம ஜெபித்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக 21 நாட்களுக்குள்ளே முருகன் அருளாலே நம்ம வேண்டிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். இப்படி விரதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுறது, விரதங்கள் எங்களுக்கெல்லாம் எடுக்க முடியாமல் போகுமோ, தடைப்படுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேணாங்க. தொடர்ந்து நீங்கள் எப்பயும் போல் விரதம் இருங்க. எப்பயும் போல் நம்ம குளிப்போம், நம்ம சுவாமி அறைக்கு மட்டும் நீங்கள் போக வேணாம். அந்த நமக்கான தீட்டு ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் சுவாமி அறைக்கு மட்டும் போகாமல் வேறு யாரையாக்கிட்டையாச்சும் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சுவாமிக்கு விளக்கு மட்டும் ஏற்றட்டும். மற்றபடி உங்களுடைய விரத முறைகள் தொடர்ந்து 21 நாட்கள் நம்ம எப்பயும் போல் ரெகுலராக நம்ம செய்யணும். அதே நேரம் நிறைய பேர் கேட்பாங்க, வீட்டில் நாங்கள் தான் விரதமாக இருக்கோம், மற்றவங்களுக்கு நாங்கள் அசைவம் செஞ்சு கொடுக்கலாமா, இல்லை வீட்டில் சமைக்கவே கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது. மற்ற பிரகாரம் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களாம் சாப்பிட்றது நீங்கள் செஞ்சு கொடுக்கறதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதெல்லாம் எந்தவித தோஷங்களும் எதுவுமே வராதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகள் தான் முருகனுக்கு. ஆனால் நம்முடைய அர்ப்பணிப்பும் அந்த ஆத்மார்த்தமான அந்த வேண்டுதலுக்கும் நிச்சயமாக முருகன் அருள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுவும் இந்த தைப்பூசமானது முருகன் வந்து அன்னை பராசக்தி கிட்டேருந்து வேல் வாங்கிய நாள். அதனால் இந்த முருகனுக்கான வேல் வழிபாடுகள் நம்ம பண்ணுறது, இந்த 21 நாட்கள் உங்கள் கிட்ட வீட்டில் வேல் இருக்குன்னா வேலுக்கான அந்த பூஜை பண்ணுறது, அபிஷேகங்கள் பண்ணுறது, வேல் மாறல் படிக்கிறது. ஏன்னா எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சிட்டும் நமக்கு ஒரு விஷயம் கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த 21 நாட்களுமே வேல் மாறல் நம்முடைய பூஜை அறையில் நீங்கள் வேல் இருந்ததுன்னா பூஜை பண்ணி படிக்கலாம். இல்லாட்டி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு நேரம் வேல்மாறல் படிச்சுட்டு ஒரு நேரம் நீங்கள் வந்து ஓம் சரவண பவ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இப்படி நம்ம 21 நாட்களும் தொடர்ந்து இப்படி வேல்மாறல் படிப்பதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள், நம்முடைய தலையெழுத்து எவ்வளவு மோசமாக எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த வேல்மாறல் பாராயணத்துக்கும் இந்த 21 நாள் விரதத்துக்கும் தைப்பூசத்துடைய அந்த விரத மகிமைக்கும் கண்டிப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படி முடியுமோ உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி விரதங்கள் இருந்து முருகனை நம்ம ஆத்மார்த்தமாக சரணடைங்க. நிச்சயம் நீங்கள் வேண்டியது எல்லாமே பலிதமாகும். முருகனுடைய அருட்கடாட்சம் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ முருகனுடைய சக்தி வாய்ந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருளால் நீங்கள் வேண்டியது எல்லாம் நடக்க நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.